ஐயா அவர்கள் சோதனை அந்த பாடம் எழுதியிருக்காங்க, ஆடி அடங்கு வாழ்க்கையாடான பாட்டு. அது ரொம்ப எளிமையான தத்துவம். யாரும் போய் இதுக்கு பொருள் விளக்கம் சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அப்படி போற போக்கில் காதல வாங்கினாலே அதனுடைய அர்த்தம் தெரியும். அப்பா எழுதினாங்க, அதுக்கு முன்னாடி என்னுடைய தந்தை எழுதினாங்க, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வியலுக்கான சமரசம் உலாவும் இடமே ரம்பையின் காதல் படத்துல. இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் அப்படி எழுதிட்டு வர்றது பாத்தீங்கன்னா அந்த எளிமை. நான் பல இடங்கள்ல போறப்ப சுடுகாட்டுக்கு சமரசம் உலாவும் இடம்னு போர்டே வச்சிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப மனிதனுடைய மனங்கள் எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்கு பாருங்க. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும், என்னுடைய தந்தையாரும் சுரதா ஐயா அவர்கள் வந்து அவ்வளவு நெருங்கிய நட்பு இருந்தாங்க. நிறைய கல்யாணத்துக்கு வந்து பேச போவாங்க. நீங்க கல்யாணத்துல பேச போனா உடனே எல்லாரும் வந்து ஒரு மங்களமா பேசுவோம் அப்படின்னு தான் பேசுவாங்க. இவங்க அதை பத்தி கவலையே பண்ண மாட்டாங்க. சுரதா ஐயா எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை அடிப்பாரு. நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்கய்யா நீங்க நான் சின்ன பையன்ப்பா, 20-23 வயசு இருக்கும். நான் கொஞ்சம் நல்லாவே பேசுவேன் அவர்கிட்ட. என்ன நீங்க அட போப்பா, எனக்கு அவர் சொன்னது, நீ சினிமா துறைக்கு வந்திருக்க, வாழ்க்கையில 2 விஷயம் கத்துக்க. ஒண்ணு, ஒரு மனிதனை சினிமாவில் வந்து நீ வா போன்னு ஆரம்பிச்சிரு, முதல்லயே கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணலான்னு சொன்ன மனிதர் அவரு. அதே மாதிரி இதே மாதிரி ஏஎல் நாராயணனும் அதே வார்த்தையை என்கிட்ட சொன்னார். அதுக்காக மரியாதை குறைவுக்காக இல்லை, நம்ம தகுதியை நம்ம காப்பாத்திக்கிற ஒரு தற்காப்பு கூட அதில் இருக்குது. இவர் எழுதின பாடல்ல அமுதும் தேனும் அதற்கு அந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்க கேட்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். காலம் கடந்து நிற்கும் பாடல்கள். நான் ஐயாட்ட கூட ஒரு தடவை பேசியிருக்கேன், என்னுடைய தந்தையார்ட்டையும் பேசியிருக்கேன். வசனகர்த்தாக்கள்லாம் நடிகர்களாக இருக்கட்டும், வசனகர்த்தாக்களாக இருக்கட்டும், சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் காலத்தால் மறக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் கவிஞன் மட்டும்தான் காத்து இருக்கிற வரைக்கும் நிலைச்சு நிற்பாங்க. ஸோ நீங்கள்லாம் பெரிய தமிழ் கவிஞர்கள். உங்க பாடல் ஏதோ ஒரு காலத்தில் இந்த வேவ்ஸில் நின்றுகிட்டு இருக்கோம். இது சயின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். முன்னாடி இப்போ ஆல் இண்டியா ரேடியோல பாடல் வந்துச்சுன்னா அந்த ஏதோ வேவ்ஸில் தானே வருது, ஒளி அலைகளில் வருது. நம்ம பேசுகிற ஒளி அலைகள் எங்கும் நீக்கமர நெஞ்சிருக்கோம். அதுதான் சித்தர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவிஞர்களுக்கு வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது. இந்த கவிஞர்களை பற்றி சொல்றதுக்கு பிற்காலத்தில் ஆட்கள் வேணும், ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இல்லாமல் இருந்தால் அதுவும் காலத்தால் மறக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். இப்போ சுரதா ஐயா அவர்களை பற்றி ஐயா எழுதியிருக்கிறாருன்னா அது அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. பாட்டா எழுதுகிறாரு, 1, 2, 3, 4 அது பாட்டுக்கு அவருடைய வாழ்க்கை எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, எப்படி போனாருன்னு அவர் எழுதியிருக்கிற விதம் வந்து ஒரு புதுக்கவிதை மன்னன் அவருக்கு பேர் கொடுத்திருக்கிறது ரொம்ப பொருத்தம்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு இடத்துல சொல்றாரு, ராசகோபாலன் என்ற பெயரை முடக்கி சுரதா என்ற பெயர் எழுந்ததுன்றார். இதுல ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தைக்குள்ளார ஒரு மனிதனுடைய வெற்றி இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சி குறைவுல தான் இருக்கும். இது உலக இயற்கை. விக்ரமாதித்தன் அழிவு சாலிவாகனால வந்தது. அது மாதிரி இது வந்து அழிவுன்னு சொல்ல முடியாது, வளர்ச்சி. இது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆலமரம் நிறைய இலை இருக்குது, அது காஞ்சி சருகானோன்னு கீழே விழுந்துதானப்பா ஆகணும், புதுசா முளைக்கணும். அது மாதிரி புதுசா வர கவிஞர்களை கீழே விழுந்தாங்க சத்தம் போடக்கூடாது, வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த அப்படிதான் வார்த்தை பிரயோகம் இருக்கும். இவர் புதுக்கவிதை எழுதுறாரு இல்ல, ராசகோபாலன் என்ற பெயரை முடக்க சுரதா என்ற பெயர் வந்துங்கிற. இவர் தன்னைத்தானே ஜெயிச்சாராம். சுரதா வந்து தன்னைத்தானே ஜெயிச்சுக்கிட்டாரு. ராசகோபாலன் பேரை தூக்கி அப்படி வச்சுட்டு சுரதாங்கிற பேர்ல எழுந்து வர்றாரு அப்படின்னு ஒரு கற்பனை வளம் வந்து அவ்வளவு அற்புதமா இதை எழுதியிருக்காரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, பாரதிதாசன் அவர் பேர் அவரே மறந்துட்டாராம். சுப்புரத்னதாசன் பேர் அவரு வந்துட்டாரா. ஆனா அவரு பாரதியாரை வச்சுக்கிட்டு பாரதிதாசன் அவரு வச்சுக்கிட்டாரு, அவர் விரும்பும் கவிஞர் பேரை வச்சுக்கிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, நீங்க மறந்த என்ன உங்க பேரை நான் வச்சுக்கிற உங்க பேரன்னு சொல்லிட்டு இவர் பேரை மாத்திட்டு சுரதான்னு வச்சுக்கிட்டாராம். இதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப ஒரு அது எப்படி சொல்றதுங்க, அது ஒரு பேரானந்த அனுபவமா இருக்குது. இது மாதிரி இது தமிழ் எழுத்துக்களாலையும் தமிழ் கவிஞர்களால் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். இதெல்லாம் படிக்கணும். உட்காந்து நம்ம வந்து தமிழை போது பாடல்களை கேட்கறதா இருக்கட்டும், நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் பழைய பாடல்கள் எல்லாம். அந்த பாடல்களை சொல்லாத விஷயங்களே இல்லை. இன்னொரு விஷயம் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, நாங்கெல்லாம் ஒன்றும் புதுசா எழுதிட்டோம் நீங்களாம் நினைக்காதீங்கப்பா, எல்லாம் எங்களுக்கு முன்னாடி தாத்தாலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, அங்க அதெல்லாம் படிச்சதை காதல கேட்டுட்டு அப்பப்ப எடுத்து கொஞ்சம் விடுறோம், அதை எளிமையா புரிகிற மாதிரி சொல்றோம் அப்படிதான் சொல்றாரு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, வைரமுத்து அவர்கள் ஒரு வாட்டி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து என்ன அலைகள் ஓய்தல்ங்கிற ஒரு படம்
அதில் ஒரு பாடல் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறப்ப நான் போய் எழுதினேன். நான் ரொம்ப பிரமாதமாக எழுதிட்டேன், நானே தோல் தட்டிக்கிட்டேன். அதில் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவுன்னு ஒரு பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா புத்தகத்தை அப்படியே எடுத்து புரட்டி ஒரு நாள் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தூக்கில் எழுதியிருப்பார், கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே மௌனம் எழுதியிருப்பார். விழியில் விழுந்து இதயம் விழுந்த உயிரில் கலந்த ஒருவன் எழுதியிருப்பார். அந்த சொன்ன விதம் மாறுபடுது. இதுதான் ஆதி காலத்திலிருந்து நம்ம தாத்தா பட்டினத்தடியாளர் இருக்காரு, அருணகிரிநாதர் இருக்காரு, இவங்கெல்லாம் எழுதினதோடைய நீட்சி தான் நாம எல்லாரும். ஆனா அந்தந்த காலத்துக்கு புரிகிற மாதிரி அந்தந்த காலத்துக்கு மக்களுக்கு மொழி மாறிக்கிட்டே இருக்கு. தமிழ் மாறாது, அதனுடைய வடிவமும் அதனுடைய பேச்சு வழக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப போய் செந்தமிழ்ல நம்ம போய் எல்லார்ட்டையும் நம்ம போய் பேசிட்டு இருக்க முடியாது. என்னை புரிந்தவர்களுக்கு அது மாதிரி பேசணும்னா அது ஒரு இதா இருக்கும். ஆனாலும் ஐயா சொன்ன மாதிரி ஐயா பேசிட்டு இருக்காங்க சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படி அதை கட்டுக்கோப்பா வச்சு பேசுறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி மொழி சார்ந்த விஷயங்கள் வந்து அதில் நிறைய வந்து சுரதா ஐயா பற்றி ஏழுமலை ஐயா எழுதியிருக்காரு. அதை நான் ரொம்ப ரொம்ப வியந்து படித்தேன். அப்புறம் இன்னொரு பாடல் அவர் எழுதினது தான், இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு இருந்தார் வைரமுத்தையா. இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் இருந்தார். அந்த டைமில் அது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஒரு நாள் என்னுடைய அப்பா அந்த பாட்டை ரேடியோவில் கேட்டுட்டு, யாருப்பா அந்த பாட்டை எழுதுனதுன்னார். இப்போ புதுசாக ஒரு கவிஞர் வந்திருக்கார் வைரமுத்துன்ட்டு, அவரு நல்ல கவிஞன்ப்பா, நல்ல கருத்து நல்லா இருக்கு, நல்லா வருவான் அப்படின்னார். அதன் பிறகு ஒரு முறை சந்திக்கிறப்ப வைரமுத்து அப்புறம் நேரடியாக வீட்டுக்கு வந்து அப்பாவை சந்திச்சார். அது கதை. இந்த இது ஒரு பொன்மாலை பொழுதுங்கிற பாட்டுக்கு முன்னாடி கூமா பாலசுப்ரமணியன் ஐயான்னு நினைக்கிறேன், மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மின்னிடும் வேலை இது மாலையின் லீலைன்னு எழுதியிருப்பாரு. எதுங்க உத்தம புத்தகங்களை எழுதியிருப்பாரு. அதாவது யாரையும் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது வாழையடி வாழை தானே, அது வாழணும்னா நம்மளும் வாழை அப்படியே வந்துகிட்டே இருப்போம். அது மாதிரி ஐயா சுரதா அவர்கள் மாதிரி இன்னும் பல கவிஞர்கள், மறக்கப்பட்ட கவிஞர்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள பத்தியும் ஏழுமலை ஐயா முடிஞ்சா அவங்களுக்கு நேரம் இருந்தா இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். அதாவது நீங்க ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உடுமலை நாராயண கவிராயர் ஐயா, அவரை பத்திலாம் நிறைய பாடணும். அன்னைக்கே விஞ்ஞானத்தை எழுதின முதல் கவிஞர் அவரு. பட்டனை தட்டுனா இட்லி வந்து சேரணும் எழுதினவர் அந்த காலத்துல. அது மாதிரி அவங்களெல்லாம் மறக்காம ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து இந்த இலக்கிய வட்டம் சார்பாகவும் நீங்கள்லாம் தமிழ் கவிஞர்களா இருக்கீங்க, எங்கெங்க உங்களால உங்க தமிழ் கவிதைகளை பழைய கவிஞர்களை பத்தி பாட முடியுமோ பாடுங்க, பேச முடியுமோ பேசுங்க. அது மாதிரி நடந்தா இவங்கெல்லாம் காலத்தால் அழியாம என்னைக்கும் நிலைச்சு நிற்பாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி, உங்க எல்லாரையும் பொங்கலுக்கு முன்னாடி போய் அன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதைக்கு வருகின்றேன். இனிது இனிது பொங்கல் இனிது, புகையில்லா போகியை கொண்டாடி பகையில்லா உறவுகள் புதுப்பிக்க இனிது இனிது பொங்கல் இனிது. மழை கண்டு மனமகிழ்ந்த காலம் ஒரு காலம், மழை பொய்த்து வறட்சி கண்ட காலம் ஒரு காலம், பெருமழையால் இடருற்ற காலம் ஒரு காலம், பேரிடர் காத்து ஒன்றுபட்ட காலம் நற்காலம் இக்காலம். உழைப்பவர் எல்லாம் ஒன்றாய் கூடி மகிழ, உழவர்கள் மனதில் நிறைவு கண்டு நெகிழ, மார்கழி பாவைக்கு மாக்கோலம் அழகு தர, தைப்பெண்ணாள் தன்னன்று தரைதழுவ வந்தாள். ஓராண்டு உழைத்து உரிய பயிர் விளைத்து பஞ்சமென்று வந்தோர்க்கு மகிழ்ந்துணவு தந்து, பஞ்சமென்று வந்த போதும் பகுத்துண்டு வாழ்ந்து உலகூட்டும் உழவருக்கு உழுத பயன் கொஞ்சமே. இன்று கிராமத்து பொங்கல் காண வருடத்தில் ஒரு நாள் வேர்கள் தேடி விழுதுகள் எல்லாம் போவதிங்கே மகிழ்ச்சி. கிராமத்து பொங்கல் காண வருடத்தில் ஒரு நாள் வேர்கள் தேடி விழுதுகள் எல்லாம் போவதிங்கே மகிழ்ச்சி. இலக்கிய சுவைஞர் எல்லாம் இலக்கினை நோக்கி செல்ல இலக்கிய சுவைஞர் எல்லாம் இலக்கினை நோக்கி செல்ல எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாம் அடுத்து வரும் சாட்சி. இந்த அவையே அதற்கு சாட்சி. தரணி எங்கும் தமிழ் பரப்பும் அணிவகுத்த சான்றோர் தமது பயண அனுபவத்தை பகிர்ந்து மகிழும் புரட்சி.
ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு தமிழ் பொங்கல் வைக்க ஒரு மனதாய் கொண்டாடும் ஒரு நாளே பொங்கல் திருநாள். இனி ஒவ்வொரு நாளும் பொங்கல், மகிழ்ச்சி பொங்கல் நம் மனதிலே. ஏழைகள் பாமரர் வாழ்வில் என்றும் இனிக்கட்டும் நிறைவு பொங்கல் என்றென்னும் வாழ்விலே. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.